என்னுடைய பெயரும் மன்னன். மன்னன் என்ன மன்னன்? என்ன மன்னங்க? அவசரப்பட்டு அனல காட்டினா 5 நேரம் மூச்சுக்கணும். மன்னன் மன்னன் காசி மாகாணாட்டுக்கு. சரிங்க. காசி மன்னன். காசி மன்னனுக்கு. ஓமாளி அண்ணனுக்கு. காசி மகாநாட்டுக்கு மன்னனா இருந்தாலும் காசுமாபுரிக்கு ராஜா. உங்க பேரை கேட்டோன்னா அப்படியே கிட்டு 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 கிட்டுன்னு அப்படியே கொட்டுறாங்க. எப்படி? ஆமாங்க. எப்படி? காஜ்மகா நாட்டுக்கு தகுதோடு பரிபாலம் செய்வதற்குரிய காஜி மன்னனும் காசிராஜன் என்னுடைய பெயர். என்னுடைய பெயரு காசிராசனா இருந்தாலும் என்னை 10 மாதம் சுமந்து பெற்றாலே என் புண்ணியவதி. அது யார்? எங்க மேல செட்டா சாப்பிட்டு பாருங்க. அது வந்துரு போது உனக்கு கிறுக்கு இல்லையா? வராது வராது நண்பா. எப்படி தெரியுமா? என் தாயாரு புண்ணியவதி. எப்படி? அதாவது சந்திராவதி. சுந்தராவதி. ஆமா, சந்திராவதிக்கும் அதாவது பிரசவ மன்னன் யாரு? என் தந்தையார். பிரசவ மன்னனுக்கும் சொந்த சுபாகரத்தில் கர்ப்பமா உதித்து என்னுடைய பெயரும் காசி மன்னன் என்று ஹரிதாயன். காசி மன்னனா இருந்துட்டால நீங்க உங்க அப்பா பேரு சொல்லிவிட்டீங்க, உங்க அம்மா பேரு சொல்லிவிட்டீங்க, உண்மை உங்க பேரு சொல்லிவிட்டீங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஆகலையா? கல்யாணம் ஆயிடுச்சா ஆகலையா? ஆகிவிட்டது. கல்யாணம் ஆகிவிட்டது. பொண்டாட்டி பேரு எப்படிங்க? பொண்டாட்டி. வீட்டுக்காரர் அம்மா பேருங்க.
பார்த்தா சத்தம் சாமி குட்டி எல்லாம் லைவ்ல ஓடுது குட்டி சத்தம் எப்படி தெரியுமா? அதாவது இந்த நாட்டுக்கு காசு மன்னனா இருக்கின்றேன். அப்படி காசு மன்னனா இருந்தாலும் உன் தந்தையார் தாயார் பேரையும் சொல்லிவிட்டியே, தாங்கள் பேரும் சொல்லிவிட்டாயே, உனக்கு கல்யாணம் ஆச்சா இல்லையா அப்படின்னு கேட்கின்ற நேரத்திலே எனக்கு கல்யாணம் ஆகிவிட்டது. என்னுடைய மனைவியோட பேரு நல்லத்தங்காள். நல்லத்தங்காள், ஆமா நல்லத்தங்காளே. அப்படி நல்லத்தங்காளா இருந்துச்சா? உண்மை. ஏங்க மொட்டாட்டி பேரு நல்லத்தங்காள். ஆமா அப்படி இருந்துட்டாலும் ஏதோ குழந்தை குட்டி ஏதாவது இருக்குதா? குழந்தை குட்டி தெரியுமா? பாருங்க நல்லா கேட்டுங்க. எப்படி? நான் கல்யாணம் பண்ணி 3 வருஷம் ஆகுது. நீங்கள் நான் கல்யாணம் பண்ணி எனக்கு தெரியும் 3 வருஷம் ஆகுது. 3 வருஷத்துல ஆனா 4 பிள்ளை பெற்றிருக்கிறேன். நான் எப்படி அப்படி ஆளா இருக்கேன்? அதாவது 3 வருஷத்துல 4 பிள்ளை எப்படி பிறந்தது? நீ நினைப்படா இல்ல மாடு வாங்கினா எப்படி வாங்குற? மாடை கொண்டு வாங்குறோம் அப்படி வாங்கிட்டு விட்டா நீ நினைச்சாலும் நினைப்பான். நான் அப்படி வாங்குற ஆள் இல்ல. எப்படி எல்லாம் ஒரே பிரசவத்துல ரெட்டையா பிறந்தது. அதெல்லாம் உண்மைதான். எதிர்பார்க்கவே இல்ல. ஆளு சிப்பு நடக்கிறானே 2 வருன்னு பார்த்தேன். வீட்டுல இருந்தா அரங்க மாட்டான் ஆளு. ஆமாடா ஒரே ரெட்டையா பிரசவத்துல 4 நீங்க. ஆமா நான் எப்படி தெரியுமா? எப்படிங்க? எனக்கு குழந்தை எத்தனை தெரியுமா? ஆங்கில எத்தனை பெண்கள் எத்தனை அதாவது தெரியுமா? முன்னாடியே தெரியும். முன்னாடி தப்போது பக்கத்துல பாதி குட்டி லைவ்ல ஓடுது சாமி சத்தம் சாமி. எப்படி தெரியுமா? அதாவது எனக்கு பிறந்த குழந்தை ஆண்களும் பெண்களும் 7 குழந்தை பிறந்து விட்டு 7 பிள்ளைங்களா? ஆமா நான் 4. ஆமா 4 1 7 எப்படி உங்களுக்கு எப்படி பொருத்தம்? நம்ம 2 பேருக்கு ஒரே பொருத்தம். அப்படி பொருத்தமா இருந்தாலும் நான் எப்படி தெரியுமா? எப்படிங்க? இந்த காசு மன்னன் இந்த காசுமாபுரியே மக்கள் எல்லாம் காக்கிற எனக்கு எவ்வளவு ஒரு ஆசை தெரியுமா? எப்படி எல்லாம் காத்தம் தெரியுமா? எப்படி எல்லாம் தெரிவிக்கின்றேன்.
மாதவா நண்பா, எப்படி தெரியுமா? எனக்கு தெரியும் கபடி மண்டி கலப்புண்டியா இருக்கிறான் நண்பா, எப்படி தெரியுமா? அதாவது இந்த நாட்டு குடிமக்கள் எல்லாம் தாட்சி நாட்டு மன்னனா இருந்து மக்களை காப்பது மன்னனுடைய கடமை. அப்படி கடமை இருந்தாலும் மக்களை எப்படி பசிமட்டின் இல்லாதே காத்தே எப்படி தெரியுமா? 600 கடமை நீதி தவறாம 1 பங்கு அரசாங்கத்துக்கும் குடிமக்களுக்கும் கொடுத்து பாதுகாத்து பசிமட்டின் இல்லாம நான் காத்தேன். சரிங்க இல்லையா? அப்படி காக்கின்ற நேரத்திலே இப்படி ஒரு சந்தோஷப்பட வேண்டிய விஷயத்திலே உனக்கு தண்ணி வந்து விட்டதானா? தண்ணி இதை கேட்டா என்ன வரணும்? ஆனா சந்தோஷம் வரணும். உனக்கு என்ன வந்தது? டேய் நண்பா, அதாவது நானும் வந்து வகை நேரம் ஆனபடிதான், அதாவது சற்று நேரம் இந்த மூச்சாரி இந்த ஆலமர விருட்சத்திலே அமர்ந்து கொண்டு இருக்கின்றேன். பிறகு யாரு வராங்களோ பார்த்தா